சக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாவும் இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்ரகதி ஆரம்பிக்கிறார். 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய தொழில்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களோட சிறு சிறு மனக்கசப்பை கொடுத்துட்டு இருப்பார். இப்போ இருந்தாலும் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் அதாவது அதிகமான வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலேயே வக்ரகதி அடைகிறார். 15/7/2026 வக்கரத்தில் போறார் சனி பகவான். 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 30-35 நாள் வரலும் உங்களுடைய ராசிக்கு உத்திரட்டாதி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு வக்கரகதியிலேயே. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்க முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை கொடுக்கக்கூடும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசியில அதாவது இளைய சகோதரர்களோட நல்ல இணக்கம் இருந்து கொண்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்களேனால் 7ஆம் பார்வை, அதாவது கன்னியை பார்க்கிறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தூக்கத்தை கலைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். வெளியூர் வெளிமாநிலம் அப்படின்னு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அவர் நிச்சயமாக கொடுக்க போறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்களை சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதம் 1 பாதம் இந்த 2 இடத்திற்கும் சென்று திருப்பு வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வரையிலும் என்ன மாதிரியான மாறுதல்களை கொடுக்க போறார், இதன் மூலியமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் வரும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையா சொன்னீங்க. மிதுனத்திற்கு புதனுக்கு எப்போதுமே சனி பகவான் நட்பு. அவரு வக்ரமாகி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. தொழிலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த முடக்கங்கள் சொணக்கங்கள் அத்தனையும் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்மக்காரகன் தொழில்காரகனான சனி பகவான் பலம் இழந்ததுனால தொழிலில் முன்ன இருந்த முடக்கங்கள் சுணக்கங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அவருடைய சப்தம பார்வையா அவர் பார்க்குற இடம் கன்னியை பார்க்குறாரு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகன மாத்ருஸ்தானம். மாத்ருவின் உடல்நிலையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கிளம்புற இடத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான கலஸ்திர பாவம் மற்றும் லைஃப் பார்ட்னர் பாவம் மற்றும் தொழில் பார்ட்னர் பாவம். அப்போ இந்த தொழில் பார்ட்னர் பாவத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக ஆகக்கூடியவர்கள் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் சனி வக்ரமானதினால் கணவர் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போவதில்லை. அப்போ நாமளே விட்டு கொடுத்துட்டோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? தவிர்க்கலாம். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தனுரை சனி பகவான் பார்க்கக்கூடியதுனால தொழில் பார்ட்னர்னால ஒரு சில காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் நல்லவர் மாதிரியே நடித்து உங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் தொழில் பார்ட்னராக இருக்கட்டும், எந்த மாதிரி பார்ட்னராக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் எப்போ 15/7/2026 30/11/2026 வரையிலும் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? தவிர்க்கலாம். சரி,
ஒரு சில பேருக்கு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ அந்த குறைவாக கிடைக்கக்கூடிய பலன்களை நிறைவாக்கணும் அப்படின்னு சொன்னாக்க திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள், அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க மீசக்கார பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியேற்பட்ட பார்த்தசாரதி பெருமாளை வணங்கிட்டு வாங்க. அதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எம்பெருமான் கிருஷ்ண பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த கிருஷ்ண பகவானையும் பார்த்தசாரதியும் வழிபட சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையுமே சூரிய பகவானை கண்ட பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகும். சாமி எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இந்த சனி பகவானுடைய காயத்ரி, இது சனி பகவான்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய காயத்ரி. இதை 15/7/2026 30/11/2026 வரையிலும் டெய்லி 8 முறை சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இதை தவிர அந்தணர்களுக்கு எல்தானம் மற்றும் எண்ணெய் தானம், வேஷ்டி தானம் மற்றும் குடை தானம், அதே போல அனாதைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு முதியோர்களுக்கு கைத்தடி, இரும்பினாலான கைத்தடி தானம், இதை எல்லாமே பண்ணிட்டு வாங்க. இதை தவிர நீங்கள் சரண்டர் ஆக வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் ஸ்ரீ ஆஞ்சநேயத்தையும் சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னொன்னு கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக குறைய ஆரம்பிக்கும். சரி, மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் உள்ள சற்றேறக்குறைய 139 நாட்கள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் கூட சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாட்டு படிக்கிறவங்க, அதாவது பாடல் பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர இந்த நான் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழல், இந்த தபலா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிதை கட்டுரை எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு தடங்கல்கள் வரும் முயற்சிகள்ல. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தாயினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா படிக்கக்கூடியது மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்தமத்தையும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர தூக்கத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியினால ஆட்டி படைக்கப்பட்டு 6/3/2026 அப்புறம் ரிலாக்ஸ் ஆனீங்க. இந்த ரிலாக்ஸ் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ கடகத்துக்கு பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதே போல உங்களுடைய ராசியில குரு பகவானும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த உச்ச குரு எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க 20/10/2026 வரையிலும் உங்களுடைய 9ஆம் இடத்துல உண்டான சனி பகவான குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலிருந்தும் விடுபடக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர ஏற்கனவே அங்கே சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆகி போயிட்டார். என்ன ஆகி போயிட்டாரு? வக்ரகதி அடைஞ்சு போயிட்டார். வக்ரகதி அடைஞ்சிட்டாருனாக்க பலம் இழந்து போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பலம் இழந்த சனி பகவான்
உத்திரட்டாதி 3ல் இருக்கார். உத்திரட்டாதி 3 அப்படின்ற பொறுத்தளவுக்கு நவாம்சத்துல பொறுத்தளவுக்கு துலாத்துல சனி பகவான் இருக்காரு. துலாத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல துலாம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கள், சினிமா திரைகள், சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர் புரோகிராமர் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் சற்றே 139 நாளும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு பிறகு அவர் வர்றது உத்திரட்டாதி 2ஆம் பாதம். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்றது கன்னி. எப்பொழுதுமே சனி பகவானுக்கு நட்பு வீடு அப்படின்றது புதனுடைய வீடு. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கக்கூடிய மற்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் படிக்கக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் வெற்றி குவியக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு பிறகு சனி பகவான் எங்க வர்றாரு அப்படின்னாக்க நவாம்சத்துல உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வர்றாரு. உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்றது அவருடைய தகப்பனுடைய வீடான சிம்மம். இந்த காலகட்டங்கள்ல சிம்மம் இருக்கிறதுனால தகப்பனுக்கும் குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கும் தகப்பனுக்கும் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர கடகராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வை விழறது அப்படின்றது ரிஷபத்தில் விழறாரு. ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல விழறதுனால கண்டிப்பா தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அதே போல மூத்த சகோதரன் கடந்த காலகட்டங்களில் இருந்த கருத்து வேறுபாடு, சனி வக்ரம் இல்லாத காலகட்டங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டங்களில் இறக்கம் இருந்தது, ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சனி பகவானுடைய சதசப்தம பார்வை உங்களுடைய ராசியுடைய 3ஆம் இடமான கன்னியிலையும், அதுக்கு அடுத்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்ப இந்த பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது சனி வக்ரகதியில இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. தந்தையின் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குல சொத்துக்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கும் பொழுது பார்த்தோம்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது 2ஆம் இடத்துல வந்து நவாம்சத்தில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. பண வரவிற்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கும். அதாவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும், வேலையின் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கும். எல்லா புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்தட்டு மக்கள் வந்து நிச்சயமாக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறது அப்படின்னும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அது தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் வரும்பொழுது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஆனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். ஆனால் லீகல் லிட்டிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும். சாப்பாட்டு விஷயங்கள்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதோடு பார்த்தலையான இந்த கடகராசிக்காரர்களுக்கு உணவு குழாய்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது துர்கை. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க விஷ்ணு துர்கையை வணங்கக்கூடியது மிக மிக சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும்.
அதை தவிர உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒன்று கருமாரியம்மன் அல்லது மாரியம்மனை வழங்கக்கூடிய காலகட்டங்கள், வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு மாரியம்மனுக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை போய் வணங்குங்க. அதே போல் விஷ்ணு துர்க்கையை வழங்கக்கூடிய காலகட்டங்கள் செவ்வாய்க்கிழமையில ராகு கால நேரத்தில் போய் வணங்குங்க. இந்த ரெண்டையும் வணங்கும் போது வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். சாமி எனக்கு துர்கா அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, எனக்கு பிள்ளையார் மாதிரி வீட்லேயே ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னாக்க இந்த சனி பகவானோட காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இதை 15/7/2026 30/11/2026 வரலும் ஒவ்வொரு நாளுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 குறைஞ்சது 8 ட்ரிப்பாக சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். அதே போல் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒன்று எள் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள், அதே போல் தெரு கூட்டக்கூடியவர்கள், கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு சனிக்கிழமை மிக மிக குறைஞ்சபட்சம் 3 தயிர் சாதமோ இல்லாட்டி 3 எள் சாதமோ இல்லை 3 அன்னதானமோ செஞ்சுட்டு வாங்க. அதே போல் அவங்களுக்கு உண்டான பாதரட்சை தோல் செருப்புகள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே போல் கோயில்களுக்கு பொறுத்தளவுக்கு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் 2 லிட்டர் வாங்கி கொடுத்து ஒன்று தேவியர்களின் திருமேனிக்கு தடவும் இன்னொன்று தீபம் ஏற்றவும் வச்சுக்க சொல்லுங்க. அதே போல் அந்தணர்களுக்கு வேட்டியும் துண்டும் வாங்கி கொடுத்து அவர்களுடைய பாலம் பணியும் பொழுது கிடைக்கக்கூடிய கெடுபலன்களுடைய தன்மை குறையுமா, தன்மை குறையும். சரி, மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை நம்மளோட KS ஐயங்காரவும் சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெறுவதால் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு வரும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்கரகதி அடைஞ்ச சனி மூலியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் சற்று பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவியிலேயே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டம், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் நிச்சயமான நிறைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் கிடைக்கும். பேச்சில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த எந்த ஒரு பேச்சினாலும் நிச்சயமாக பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலமாக இந்த சனி வக்கரம் அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.